மருந்தீஸ்வரர் இருக்கு. அடுத்த வாரம் அடியார்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். 5ஆம் தேதி அதை விட்டீங்கன்னா 5ஆம் தேதி இது வரைக்கும் 3 பணி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. மொத்தம் 3 பணி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. மதுரையில் ஒன்று நடக்குது, அதே மாதிரி வேலூர்ல ஒன்று நடக்குது. இன்னொரு பணி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல நடக்குது. 3 மாவட்டம் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 5ஆம் தேதி நம்ம செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துலயும் பணி இருக்கு. 3 மாசத்துக்கு முடிச்சிருங்க. மதிய உணவு முடிச்சுட்டு அங்க வந்துருங்க. வர விருப்பம் இருக்கவங்களா எல்லாருமே வந்துடலாம். முடிச்சிடலாம் ஐயா. இருக்காங்க ஐயா, மேன் பவர் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் அவுட்டர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் அவுட்டர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். உள்ள மட்டும் கண்ணு போட்டு க்ளீன் பண்ணிட்டு தண்ணி இது போட்டு கிளியர் பண்ண முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சுன்னா திருவாபுரி அதே மாதிரி தான் போய் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 80 அடியார். அவங்க கேட்டது 20 பேர், ஆனா வந்தது 86 பேர் வந்தாங்க. அது ஏன்னா திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் பண்ணும்போது சுரேஷ் ஐயா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ண போறோம்ட்டு. அங்கிருந்து அடியார்கள் எல்லாம் நோட் பண்ணி அப்புறம் எல்லாரும் போய் 80 பேர் போய் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி தொடர்ந்து அமைப்புல பயணிக்கணும்னா ஆக்டிவா இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஆக்டிவா இருக்கணும். உழவர பணியில கலந்துக்கணும். வர மெசேஜை படிக்கணும். என்ன மெசேஜ் வருது, 4 மெசேஜ் 5 மெசேஜ் போடுறாங்கன்னு தள்ளி விட்டு போனீங்கன்னா எங்க. இன்னைக்கு தர்மபுரியில நடந்துட்டு இருக்கு ஒரு உழவர பணி. மொத்தம் நம்ம தேசிய இந்து திருக்கோயில் சார்பாக 3 உழவர பணி நடந்துட்டு இருக்கு. 1 வேதிபுரீஸ்வரர், 2 குன்றத்தூர், 3 வந்து வேலூர்ல முருகன் டெம்பிள். மலை மேல 21 அடியில முருகன் இருக்காரு. கீழே வந்து சிவபெருமான் 21 அடியில இருக்காரு. 5ஆம் தேதி அது கவலைக்கு தானே. தருமபுரியில நடக்குது. தருமபுரியில அண்ணாமலையார் சொல்லிட்டு மலை மேலதான் இருக்காரு. அண்ணாமலையார் அவருக்கும் இன்னைக்கு நடக்குது. மொத்தம் 3 நடக்குது. நம்ம அமைப்பு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் வந்து வாரத்துல 1 அந்த இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வாரம் 1 பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்டத்திலயும் 3, 4ன்னு போயிட்டு இருக்கு. 500வது உழவர பணிக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தெரியுமா? 500வது உழவர பணி வந்து 2ஆம் தேதி நடந்ததா? இன்னைக்கு 21. இன்னைக்கு 21. நமக்கு இது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆன பணி பாத்தீங்கன்னா 520 ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு பணின்ற கணக்குல ரிஜிஸ்டர் ஆகி போய்கிட்டே இருக்குது. பண்ணிட்டு இருக்கோம். இது 503வது உழவர் பணி நேஷனல் இந்து டெம்பிள் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்று நடைபெறுகிறது. வந்த அடையாள வாங்கய்யா. இன்னைக்கு இதே நேரத்தில் குன்றத்தூர் முருகன் கோயில் உழவர பண்ணி திடீர்னு நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அங்கே வச்சு போயிருக்காங்க. நம்ம தேவை உழவர பண்ணி எங்க பண்ணா கருமாரியம்மன் கோயிலாம் சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் இந்து டெம்பிள் ஃபவுண்டேஷனின் சார்பாக 503 உழவர பணி திருவேற்காடு அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை வேதிபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று இனிதே துவங்கியது.
வேதிபுரீஸ்வரர் திருவள்ளூர் மாவட்டம் வேதிபுரீஸ்வரர் திருக்கோயிலில் இன்று உடார பணி 503வது நடைபெறுகிறது. இந்த 503வது உடார பணியை மேலும் மெருகேற்றும் வகையில் அடியார்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக உடார பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். வேதிபுரீஸ்வரர் கோவிலில் நந்தவனத்தில் சுத்தம் செய்ய அடியார்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நந்தவனத்தில் சுத்தம் செய்த இடங்கள் தலவிருஷம் வேல மரம். இந்த மரத்தின் சிறப்பு தலவிருஷமாக அமைந்துள்ளது. இந்த இடமெல்லாம் காலையில் நம் அடியார்கள் சீரன் சிற்பமாக சுத்தம் செய்யப்பட்ட இடம். நந்தவனத்தில் இருக்கும் காய்ந்த தழைகளை, இலைகள், குப்பைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் நம் சிவாடியார்கள். வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலையில் சிவனடியார்கள் நம்ம நேஷனல் இந்து டெம்பிள் அமைப்பில் உள்ள சிவாடியார்கள் நந்தவனத்தை மிக வேகமாக சுத்தம் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. வேதிபுரீஸ்வரர் கோவில் மரப்பள்ளி சுத்தம் செய்கிறது. பூஜை பொருட்கள் சுத்தம் செய்யப்படுகிறது. ஐநூற்றி உலகார பணி இன்று சீரன் சிறப்பமாக நடைபெறுகிறது. நேஷனல் இந்து டெம்பிள் ஃபவுண்டேஷன் சார்பாக மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. காலையில் 60 சிவனடியார்கள் வந்து பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை எங்களுக்கு மாதம் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாரம் செய்ய அனுமதி தந்த கோவில் நிர்வாகத்திற்கும் எங்களை ஒருங்கிணைத்து எங்களை பாசத்துடன் அழைத்து சென்று எங்களை வழிநடத்தும் எங்களது வழிகாட்டி தேசிய செயலாளர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி.
பொங்கல் வேணும். மெசேஜை படிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. வர வாட்ஸ்அப் மெசேஜை தொடர்ந்து படிக்கணும். அதே மாதிரி முடிந்த உழவார பணியை போய் கலந்துக்கணும். ஒரு சில உழவார பணிக்கு வந்து மெசேஜ் போட மாட்டாங்க. அது ஏன்னா கோயில் நிர்வாகம் கேட்டுப்பாங்க. குறைந்த அடியார்கள்லாம் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த பணிக்கு வராங்கல்ல, அவங்கள்ட்ட மட்டும் உழவார பணியில கலந்துக்கிறவங்கள்ட்ட மட்டும் சொல்லுவாங்க. இப்ப இந்த சோப்புல தொடச்சிட்டு அப்புறம் அந்த துணி எடுத்து போட்டீங்கன்னா நாளைக்கு இல்லாம போயிடும். இப்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இல்ல அதே மாதிரி அடுத்த நீங்க போயிடும். அங்க தொடர்றது
நீ காட்டினாலே ஓகே தானே. kakak. Ayo gitu. Aduh. Apa beli? Apa beli? Aku juga. 40. குடும்பத்தோட நீ கல்யாண நாள் வரலாம் இந்த மாதிரி பிரம்மச்சாரியா ஒலி கட்டியா வர வச்சுக்கல நீ. நாங்க எல்லாம் வந்து நீங்க சந்தோஷமா இருந்தோம். இங்க பாருவாங்க. இனி ஒரு நாள் உங்களுக்கு பொண்ணியா இருக்கிற வாழ்க்கை பூரா எங்களுக்கு பொண்ணியா இருக்கு. அவ்வளவுதான். கண்டிப்பா. அண்ணனுக்காக வாங்கிக்கோங்க. கொடுனீங்களா? சரி. சரி விநாயகருக்கு கோரிக்கை வச்சோம்னா 2வது வாட்டி கொடுத்து இல்ல நான் பார்க்கல. போய்ப்பா. அக்கா மஞ்சக்கா ஒரு வாட்டி காட்டுங்க ஆர்த்தி. சுத்தம் பண்றதுக்கு கிடைச்சிருக்குல்ல, எல்லா கோயிலும் இது கிடைக்காதுக்கா. நான் இப்போ இல்லை அப்படியா? சரி ஓகேக்கா. தேஜ் தான் அந்த மாதம் வரும்னு பார்த்தா வரல. பரவாயில்லக்கா, அதுக்கெல்லாம் என்ன இருக்க பண்றது அக்கா. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இயற்கையும் யதார்த்தத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் அதுவே இல்லை. டம்ளர் எல்லாம் இருக்குதாப்பா? டம்ளர் எல்லாம் இருக்கு. வச்சுட்டு கவர் வச்சுக்கோமா வீட்டு. இது போவாது, அங்கே வச்சுதான். மணி இருக்கு அடிவா நானே சரி காமி நானே இல்லையா மணி இல்லையா இங்க பெல் அடிக்கிறது இங்கே மேலே அடிங்கம்மா அடிங்க. போமா அப்படியே தட்டுங்க அதுலையே. அவ்வளோதான். பார்த்து இது போட்டு ஏதாவது கம்பி பண்ணுவோம். ஆலய தூய்மை ஆத்ம சேவை தேசிய இந்து திருக்கோயில்கள் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலம். இதில் வந்துட்டு நம்ம பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரர் கோயிலில் உழவாரப்பணி நம்ம அமைப்பு சார்பாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு விநாயகர் சன்னதி, இப்போ நேர் எதிரில் வந்துட்டு அங்கே வேதபுரீஸ்வரரோட சன்னதி, இங்கே வந்துட்டு விநாயகர் சன்னதி. இதில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மகாக்கா, இது செல்வி அக்கா, சுதாக்கா 2 பேருமே வந்துட்டு ஆமாம் விநாயகரை வந்துட்டு இது பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் இங்கே கோயிலுக்கு வெளியில் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சு அக்கா, மாங்காடு மஞ்சு அக்கா அது கோலம் போட்டுருக்காங்க. மஞ்சு அக்கா ஓகே ஓகே ஃபேன் போட்டு விடுங்க. அக்காங்களுக்கு இன்னைக்கு அடிச்சது ஜாக்பாட். பெண்கள்னாலே பல கோயிலில் உள்ளே போகக்கூடாது அது இதுன்னுவாங்க. ஆனால் நம்ம அமைப்பு செய்கிற பணிக்கு இவங்களோட உழவாரத்துக்கு கோயில் நிர்வாகம் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே போய் செய்ய சொல்லி. இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. இது வந்து உழவாரத்துக்கான பலனை உடனுக்குடனே வந்துட்டு கடவுள் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு அக்காங்களுக்கு. அவ்வளோதான், அருமையாக இருக்கா.
குழந்தைக்கு தெரியாது இல்லையா? அது அவனுக்கு சின்னதான் நல்லா இருக்கு. அப்படி விட்டுரும். எங்க பேச்சு கேட்காம ஆயாவோட சப்போர்ட் வேற கூப்பிட்டு வரியா நீ? சரியா இருக்கு. வெரி குட். ஏன்னா நீ பெருக்கிற வரைக்கும் பெருக்கியா? பெருக்கிற வரைக்கும் பெருக்கு ஒன்றும் தெரியா பெருக்கு தெரியுமா? ம். அவங்கள வந்துருவாங்க. சிவமயம் சிவாய நம. ஆலய தூய்மை பத்ம சேவை தேசிய இந்து திருக்கோயில்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரர் கோயில் வந்துட்டு உழவாரப்பட்டி நடந்துட்டு. ஸோ இன்றைக்கி என்ன விசேஷம்னா, என்னோடய 15வது திருமண நாள். 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். குடும்பத்தோடு வந்து இங்கே உழவாரப்பணி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் என் மனைவி அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி வரக்கூடாது. ஸோ அதனால் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தை தினேஷ் மட்டும் வந்து சிறப்பாக உழவாரப்பணி செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இது எதுக்காகனா, நம்ம அமைப்புக்கும் இறைவனுக்கும் ஒரு நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இது. போன வருஷம் கல்யாண நாளில் இதே நாளில் வந்துட்டு ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சுரட்டப்பள்ளி அருள்மிகு பள்ளிகொண்டேஸ்வரர் ஆலயத்தில் வந்துட்டு இரவு நேர உழவாரப்பணி நீங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி போன வருஷம் அங்கே வந்து கலந்துருக்கோம். இந்த வருஷம் வழக்கம் போல் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவேற்காடு அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோயில் உழவாரம் இந்த வருஷமும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இது எங்களோட அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியாது. பெரும்பாலும் நம்ம அமைப்போட உழவாரப்பணிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் தான் இருக்கும். ஸோ போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி தவறாமல் உழவாரப்பணியில் திருமண நாள் அன்றைக்கி உழவாரப்பணியில் கலந்துக்கிட்டு இறைப்பணி செய்கிற வாய்ப்பு வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு இறைவனுக்கும் நன்றி, நம்ம அமைப்புக்கும் நன்றி. அமைப்பு சார்ந்த அடியார்கள் இதை சாத்தியப்படுத்தி எல்லா அடியார்களுக்குமே வந்துட்டு நான் கைகூப்பி என்னோட நன்றியை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். சிவமயம் சிவாயனம். என்னக்கா அப்படிங்களா? சூப்பர்ண்ணா, அவ்வளோதாண்ணா. தண்ணி கொஞ்சம்
பாருங்க, இந்த ஃப்ரேம்ஸு இதெல்லாத்தையும் எடுத்து குளத்தாண்ட அடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த வந்துட்டு பெருக்கி சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இப்படி இருக்குது, சுத்தம் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறது ஒரு பதிவு பண்ணுறேன், இன்னொரு பதிவில். இருக்கிற இடம் இந்த ஆண்டி அவங்ககிட்ட தொடப்பம் கொடு, இங்கெல்லாம் சுத்தம் பண்ண போகிறாங்க. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு காணொலியில் பதிவு பண்ண போகிறோம். வரமாட்டேங்குது, அப்படியே அட்டை மாதிரி ஒட்டின்னு இருக்கு. எப்படி இருந்துச்சு, யார் சுத்தம் பண்ணுறது முதல் கொண்டு பதிவு பண்ணிடுங்க. இருங்க, வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பதிவு போட்டுக்க மாட்டேன். அவ்வளோதான். ஓகே, வேஷ்டி இருக்காப்பா, வேஷ்டி போட்டு இருந்தா அப்படியே டைப்பை முடிச்சு போட்டு அங்கேயே இதுலக்கா கப்புக்குதா கொடுங்கக்கா. கப்பு இருக்குது போச்சு. பைப்புக்கு அந்த பக்கம் வேணாக்கா, பைப்புக்கு இந்த பக்கம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அவங்க 100 பேர் வர்றவங்க நிறைய வேலை சொன்னாங்க. இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு அங்கேயும் வர மாட்டேங்கிட்டா. சொல்ல போட்டா வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அவங்கதான் ஒருத்தர் 2 பேர் தூணல வராம நின்று 100 பேர் இல்ல, அது 10 பேர் வச்சுக்குமா இல்லையா? ஆமா, திருப்பி வைக்க போனாங்க. ஆண்டி நின்றுட்டே இருக்கேன், ஆண்டி எடுக்காத விடு. ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ண ஆமா அதெல்லாம் கை வைக்காதீங்க. சூப்பர்க்கா, அவ்வளோதான். அவ்வளோ கல்ற வேலை கூட நாங்கள் பார்த்துருக்கோம். நில்லுங்க, சுத்தம் பண்ணுங்க. இருந்துட்டு அள்ளதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துடுறோம். அதுக்கப்புறமா நீங்கள் கருமாரியம்மா கோயிலுக்கு போங்கோ, ஏதோ சொல்லி வீட்டுக்கு போங்கோ. அவ்வளோதான். ஓகேங்க. அந்த கூடையில் வரணும் சரிப்படுங்க.
சரி வெளியே போகும் சொன்னதுக்கு அவ்வளோதான் கூட இப்போ திருப்பி விஷயம் பாய் மாதிரி அவ்வளோதான் போடுங்க அப்படியே அந்த சின்னது கம்பி வச்சிருந்தீங்களா அது கொடுங்க அங்க இருக்குங்க ரொம்ப தூங்காது. ஓகே சுத்தம் பண்ண பைக் வச்சுருக்கீங்க சுத்தம் பண்ணுற ப்ராசஸில் அதுவும் ஒன்று நெக்ஸ்ட்டுங்க நான் விடுண்ணா போதும் போதும் விடு. அவ்வளோதான் இப்போ என்ன வீடியோ ஆஃப் பண்ண இந்த இடத்த வந்துட்டு சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த குப்பையை வந்துட்டு வெளியே வாரி கொட்டினா முடிஞ்சது. இந்த சந்தை அப்படியே கவர் பண்ணுறோம். பார்த்து இரும்பு கம்பி இருக்கா சுத்தமாக பளிச்சுன்னு முடிச்சாச்சு. சந்தை அப்படியே க்ளீனாக பளிச்சுன்னு செஞ்சாச்சு. இந்த பக்கமும் எல்லாமே ஆலய நிர்வாகம் கேட்டுக்கிட்டதுக்கு ஏற்ற மாதிரி க்ளீனாக பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. நன்றி.